இப்பலாம் நீங்க ஆபீஸ் பக்கமே வரதில்ல. பாருங்க, நான் டைமுக்கு ஆபீஸ் வர வேண்டியது இருக்கு. ஓ, இதான் டைமுக்கு ஆபீஸ் வருதா? மணி 9:30. அட என்ன ஐஷு மேம் நீங்க? நீங்களே என்ன போட்டு கொடுக்கலாமா? தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீயே வாய் கொடுத்து மாட்டிக்கிற. அப்புறம் கீர்த்தி, வந்ததுல இருந்து இன்னைக்கு என்னமோ ரொம்ப சைலண்டா இருக்கா. அதை ஏன் மேம் கேக்குறீங்க? நானே லவ் ஃபெயிலியர்ல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லவ் ஃபெயிலியரா? நீ யாரை லவ் பண்ற? நானும் யாரையும் லவ் பண்ணல, என்னையும் யாரும் லவ் பண்ணல. அதான் லவ் ஃபெயிலியர். சடனா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏதோ மீட்டிங் தானே சொன்னீங்க. சரி வாங்க போலாம். ஐஷு என்னாச்சா? முகம் ஒரு மாதிரி இருக்கா? என்னன்னு தெரியலடா, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐஷு கங்க்ராச்சுலேஷன். இப்பதான் புரியுது. வந்ததுமே கவனிச்சேன், லைட்டா வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்களேன்னு. என்னடி வளர்ற? அவ தலை சுத்துதுங்கறா, நீ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்க? ஐயோ மக்கு, இது கூடவா புரியல? சரி சார், நீங்க இந்த கம்பெனிக்கு தான் எம்டி, ஆனா உங்க மண்டைக்குள்ள எம்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன கீர்த்தி. என்ன பார்த்தா மூளையில அந்த மாதிரி தெரியுதா? ஆமாங்க, நீங்க சரியான டியூப் லைட்டர். ஐஷு, இப்படி ஒரு குட் நியூஸ் சொல்லிருக்கீங்க. சூப்பர். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? ஏ ஐஷு, அப்படியா? டேய் நீ வேறடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில சாப்பிட்டது ஏதோ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ரியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஃபுட் ஏதாவது ஒத்துக்காம போயிருக்கும், அதான் தலை சுத்துது. அடச்சா, அவ்வளவுதானா? நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம். நான் பிரெக்னென்ட் ஆகிறதுல அப்படி என்ன சந்தோஷம் உங்களுக்கு? அட என்ன ஐஸ்வர்யா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க பிரெக்னென்ட் ஆயிட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சும்மா இருப்பாங்க? ட்ரீட் வைக்கிறங்கிற பேர்ல இந்த ஆபீஸே ஒரு கலக்க மாட்டாங்க. நாங்களும் ஓசில 3 நேரம் பிரியாணி சாப்பிடுவோம். 3 நேரம் பிரியாணிக்காக நான் பிரெக்னென்ட் ஆகணுமா? ஐஷு, இவங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ? தலை சுத்துதுன்னு வேற சொல்ற. வாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். டேய் நீ வேற, இவளுக்கு தான் பேசிட்டு இருக்காங்கனா. ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்கனா, வா போலாம். ஐஷு, உடம்பு முடியலன்னா நீ வீட்டுக்கு வேணா கிளம்பு. எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஐஷு மேம், உங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கிற பொறுப்பு மட்டும் எங்ககிட்ட விட்டுருங்க. நாங்க சூப்பரா பேர் யோசிச்சு வச்சிருக்கோம். எது? பேர் வரைக்கும் யோசிச்சிட்டீங்களா? அவரோட பேர் அனீஷ், உங்க பேர் ஐஸ்வர்யா. ரெண்டையும் சேர்த்து அனுஷியான்னு வச்சிடலாம். லேசா தலை சுத்துதுன்னு சொன்னதுக்கே பிள்ளை பெத்த பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டாளுங்க. இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. என்னங்க மேம், பேர் எப்படி இருக்கு? அது பிள்ளை பிறந்தா பாத்துக்கலாம். ஐஷு, ஆர் யூ ஓகே? எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? மறுபடியும் உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலையில இருந்து தலை சுத்தலாவே இருக்கு. அதான் என்னன்னு தெரியல. தலை சுத்தலாம் இருக்கா? அப்ப வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா உடம்பு டயர்டா இருக்கு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு டயர்டா இருக்குன்னா நல்லா சாப்பிடணும். நான் நல்லா சாப்பிடணுமா? சாப்பிடுறதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, வாய்க்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. வீட்ல சாப்பிட பிடிக்கலைன்னா வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு பசியும் இல்ல. அனீஷ், என்ன? கொஞ்ச நேரம் உங்க தோள்ல சாஞ்சுக்கவா? ஐஷோ, நிஜமாவே நீங்க ஓகே தானே? ஓகே தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, அதான் கேட்டேன். என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து ஆனா இப்படிதான் இருக்கு. ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க கூட கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு தோணுது. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ரொம்ப பண்ணாதடி, நீ என் பொண்டாட்டி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அனீஷ், ம், என்ன? எனக்கு என் அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. மார்னிங் ஆபீஸ் போனீங்கல்ல, அங்க ஆதி சார் இல்லையா என்ன? ஆதியை பார்க்கறதுக்காக இல்லைங்க. ஓ, அங்கிள் ஆண்டிய பார்க்கணுமா? சரி, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். இல்லைங்க, அதுவும் இல்லையா? அப்போ அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க. அம்மா வீட்டுக்குன்னா ஏன் அம்மா வீட்டுக்கு? அங்க போய் 2-3 நாளாவது தங்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சின்ன வயசுல அங்கதான் ஓடி ஆடி விளையாண்டுருக்கேன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அப்பா அம்மா கூட இருந்த நினைவுகள்லாம் அந்த வீட்டில் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அங்க இருக்கணும் போல இருக்கு. அந்த வீடு யாரோட மெயின்டெனன்ஸ்ல இருக்கு? அங்கிள் ஆண்டி தான் பாத்துக்கறாங்க. ஆனா எப்பமாவது தான் போவாங்க. போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க. சரி, ஓகே, நாளைக்கு கிளம்புறோம். 3 நாள் அங்கதான் இருக்க போறோம். நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஒன்றும் சொல்லலையே. இதுல எதுக்கு நான் போய் சொல்ல போறேன்? என் பொண்டாட்டி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டா அதை செய்யாம விட்டுருவேனா? ஆ, அடிக்கடி என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஞாபகப்படுத்திக்கிறீங்களா? நான் எதுக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும்? என் நினைப்பு முழுக்க நீதான் இருக்க. என் நினைவெல்லாம் நீயடி.
ஆனா உங்க நினைப்பு முழுக்க வேற யாரும் இருக்கிறதால கேள்விப்பட்டேன். அது காமு, இது காப்பி. அது என்னங்க காமு காப்பி? கல்யாணத்துக்கு முன்பு, கல்யாணத்துக்கு பின்பு. உங்க கூட பேசினா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நான் இவ்வளவு டயர்டா இருந்து தெரியுமா? ஏதாவது பேசி சிரிக்க வச்சிடுறீங்க. நீ இதே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தா நான் எப்படி பேசிக்கிட்டே இருப்பேன். ஏங்க ம், ஒண்ணு கொடுக்கவா? நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒண்ணு கொடுக்கவான்னு கேக்குறேன். அடிக்கிறதா இருந்தா அடிச்சுக்கோ. பட் கணத்துல வேண்டாம், கையில அடிச்சுக்கோ. கையில போதுமா? ம், போதும். கையில மட்டும் அடித்தாயே. கணத்துல அடிச்சா வலிக்கும். எது வலிக்குமா? ஆமா, அடிக்கத்தானே போறேன். எதுக்கும் கொஞ்சம் மெதுவாவே அடி. ஐயோ அது இல்லையா? அப்புறம் வேற என்ன? தெரியாத மாதிரியே கேட்காத. எப்பவும் இழுத்து வச்சு நீ ஒண்ணு கொடுப்பல. அதான் இன்னைக்கு நான் ஒண்ணு. நீங்களா இப்படி பேசுறீங்க? ஹம், ஏன் நாங்களா பேசக்கூடாதா? பேசலாம் பேசலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? யுவர் மை ஒய்ஃப், ஐ எம் யுவர் ஹஸ்பண்ட். நமக்குள்ள என்ன வேணும்னாலும் பேசிக்கலாம், என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். என்ன வேணும்னாலும் புரியலையே. நெய் கொடுத்தாலும் எடுத்துக்க ரெடி தான். ஆ, அதெல்லாம் இனி நடக்காது. சரி, அது இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதையாவது கொடுங்க. ம், என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம என் வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோடு வீச ச்சே, ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி ஊட்டி உரசிட்டு இருக்காங்க. ஐஷு வாங்க பூஜா. ஏங்க கையை விடுங்க. நீ ஏன் பொண்டாட்டி? கையெல்லாம் எடுக்க முடியாது. சொல்லுங்க பூஜா. சாரி ஐஷு, ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டல. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்ப. எங்களுக்கு மிச்ச ரொமான்ஸ கண்டினியூ பண்ணணும். ஏங்க சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க பூஜா. இல்ல ஐஷு, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. நைட் ஃபுல்லா ஒர்க் இருக்கு. அதனால ஒரு காஃபி கிடைக்குமா? ஓ, காஃபி வேணுமா? இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் இரு இரு. உனக்கு காஃபி வேணும்னா நீ போட்டு கொடி. அவ எதுக்கு உனக்கு போட்டு தரணும்? என்ன அனீஷ், உன் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்னா எனக்காக ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டீங்களா? தலை வலிக்குதுன்னு சொல்லி தானே கேட்குறேன். ஆன்ட்டி கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அவங்க ப்ரெஷர் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதான் ஐஷு கிட்ட கேட்டேன். முடியாதுன்னா பரவாயில்ல, நான் தலைவலியோடவே இருந்துக்கிறேன். பூஜா இருங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க கையை விடுங்க. நீ லூசு. அவ வேலையை அவ பாத்துப்பா. நீ இரு. ஏங்க உங்க ஃப்ரெண்டு தானே, உங்க ஃப்ரெண்டு மேல எனக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு சுத்தமா இல்ல. சரி இருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். அனீஷ் எங்க போற? சுடுகாட்டுக்கு வரியா? நீ கூப்பிட்டா நான் எங்க வேணாலும் வருவேன் அனீஷ். ச்சீ. அனீஷ் போகாதடா, நில்லு இல்லங்கறல்ல. ஏய் என்ன பண்ற நீ? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேனோ என்னை விட்டு விலகி விலகி போறேன். நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தோம். நீ எப்போ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியோ அப்பவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் உடஞ்சு போச்சு. ஃப்ரெண்டா இருந்தா லவ் பண்ண கூடாதா என்ன? இப்ப எதுக்கு அதெல்லாம்? அது முடிஞ்சு போன விஷயம். நீ என்ன லவ் பண்ணதோ இல்ல என்கிட்ட சொன்னதோ பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் விலகி போயிட்ட. இப்ப எதுக்கு வந்திருக்க? எனக்கே உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் உன் லைஃப்பை விட்டு விலகி போயிட்டேன். நான் வந்திருந்திருக்கணும் அனீஷ். மேபி நான் வந்திருந்தா ஐஷு இடத்துல நான் இருந்திருப்பேன்ல. ஐஷு இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. இப்ப அந்த இலக்கியாவே வந்தாலும் ஐஷு இடத்த நிரப்ப முடியாது. தனியா இருக்கும் போது அவங்க உனக்கு ஆறுதலா இருந்திருக்காங்க. அதனால உன் மனசு கொஞ்சம் மாறி இருக்கு. மத்தபடி உனக்கு அவங்க மேல காதல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் அம்மாக்காக தானே அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த விஷயம் தெரியும் அனீஷ். தப்பா எடுத்துக்கலைனா நான் உன்னை சொல்லட்டுமா? சொல்ல கேப்போம். ஸ்டில் நான் உன்னை இன்னும் லவ் பண்றேன். அண்ணிய நம்பி மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்த. இப்ப முழுசா சந்திரமுகியாவே மாறிட்ட. என்ன அனீஷ் கிண்டல் பண்றியா? ஏதோ கிண்டல் பண்றனா? ஏய் கொட்டப்புள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த புருஷன் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேங்கிற அறிவில்ல உனக்கு? நீ என்ன அவங்கள உண்மையா காதலிச்சா கல்யாணம் பண்ண? அவங்க அம்மாக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் அம்மாக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப நான் அவங்கள காதலிக்கிறேன். அதெல்லாம் சும்மா அனீஷ், நீ பொய் சொல்ற. உன் மனசுல இப்ப யாரும் இல்ல. அந்த இடத்துக்கு நான் வர ஆசைப்படுறேன். என் மனசுல அவங்க இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் அனீஷ், உனக்கு வேணா நான் புரிய வைக்கிறேன் பாரு. நீ வேணா என் பக்கத்துல வந்து பாரு, உனக்கே புரியும். வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி இருந்தா எப்படி புரியும்? ஒரே ஒரு முறை
ம் ஒரு முறை இல்ல ஒரு கிஸ் பண்ணி பாரு, அப்ப தெரியும். ம் கொடுத்து பார்த்துக்கலாம். என்ன நடக்குதுங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ச்சீ, இவளாம் ஒரு பொண்ணு. இவளுக்கு இன்னைக்கு ஒண்ணு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். டேய், என்னடா பண்ண போற? இப்பவும் என்ன லவ் பண்றாளாம். என்கிட்டயே தைரியமா சொல்றா. நிக்கிற போஸ் பார்த்தல. இந்த ஐஷு வேற இவளை பத்தி தெரிஞ்சுக்காம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் மேல பயங்கர ரெஸ்பெக்ட் ஆச்சே. அவங்களையும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இவளை பத்தி தெரிஞ்சிருந்தா ஐஷையும் கூட்டிட்டு வந்திருக்க போறாங்க. சரி, இப்ப அதை விட இப்ப என்ன பண்ண போற? இன்னைக்கு குடுக்குற குடுல இவளே இங்க இருந்து ஓடணும். அதான் ஒரு அற விடலான் இருக்கேன். மச்சான், இந்த பக்கம் வாயேன். எதுக்குடா? இந்த பக்கம் வா சொல்றேன். டேய் நாயி, என்னடா பண்ண போற? வெயிட் அண்ட் see. ம்ம். ஏய் பாலா, நீயா? ஆமா, நானே தான். ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம இப்படி கிஸ் பண்ற, உனக்கு அறிவில்ல? ஒரு ஆம்பளைக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கிட்ட இப்படி நெருங்குற உனக்கு அசிங்கமா இல்ல? அதுக்காக நீ என்ன கிஸ் பண்ணுவியா? நீ பண்றது தப்பு இல்லனா அப்ப நான் பண்றதும் தப்பு இல்ல. ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? விருப்பம் இல்லாம யார்கிட்ட நெருங்கினாலும் தப்பு தப்பு தான். பாலா, நீ என் லைன்ல ரொம்ப கிராஸ் பண்ற. அப்படிதாண்டி பண்ணுவேன். நீ கேடினா நான் ஜில்லா கேடி. 3 வருஷமா உன்னை பாத்திருக்கேன். நீ எந்தெந்த நேரத்துல எப்படி நடந்துப்பேன்னு எங்களுக்கு தெரியாதோ? இனி ஓட்டெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாத. ஒழுங்கா பொட்டியை கட்டிட்டு போறப்பட வழி பாரு. என்னடி ஒரே அதிசயமா இருக்கா? நானே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். இன்னைக்கு மடியில ஏறி வந்து உட்கார்ந்துருக்கேன். அதுவா ஹிட்லர், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதான் ஓ, மேடம் ஹாப்பினஸ்க்கு அப்படி என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு அம்மா கால் பண்ணாங்க. ஓ, அதுக்கு தான் மேடம் இவ்வளவு குஷியா இருக்கீங்களா? விடவா ராஸ்கல், தெரியாத மாதிரி கேட்காத. எங்க அம்மா ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க அம்மாவை சந்திச்சு பேசி பணம் கொடுத்துட்டு அக்கறையா பேசிட்டு வந்தது எல்லாத்தையும் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? நான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வந்தனே. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருன்னு அழுதுட்டே பேசினாங்க. நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு எது காரணம்? ஏங்க ஆனந்த கண்ணீருங்க. ஓ, ஓகே ஓகே. நீங்க ஏங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் அன்னைக்கே சொன்னேன்ல, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன், நீங்க சேலரி மட்டும் கொடுத்தா போதும்னு. அந்த சேலரிய உன் வீட்டுக்கு கொடுத்து கடனை தானே அடிக்க போறேன். ஒண்ணு பண்ணு, அந்த சேலரி அங்க கொடுக்கறதுக்கு பதிலா இங்க கொடுத்துரு. அட, இதுவும் நல்லா இருக்கே. ஆனா எனக்கு சேலரி பணமா வேண்டாம். ம், வேற பின்ன? ஒரு நாளைக்கு ஒரு 50 முத்தம் கொடுத்தா போதும். என்னடி அமைதியாயிட்டா? வெறும் 50 முத்தம் போதுமான்னு யோசிச்சேன். போதாதுதான். வேணும்னா ஒரு 100 கொடுத்துரு. அவ்வளவு போதுமா? ஆஃபர் கூடிக்கிட்டே இருக்கா. எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு கொடு. அடிங்க, ஆள பாராள. யோ, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாவே சொல்றேன். எனக்கு கடனா நீ காசெல்லாம் திரும்பி தர வேண்டாம். ஒரு 100 முத்தம் மட்டும் ஒரு நாளைக்கு கொடுத்துரு போதும். ஆரம்பத்துல 50 என்ன, இப்ப 100 முத்தம் கேக்குதா உனக்கு? உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான புருஷன் கிடைக்க மாட்டானு அவ ஏங்கிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா இப்படிலாம் பேசல. ஆத்தடி, இப்படி ஓவரா பேசிட்டே இருந்தேன்னு வை, உன்னை கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணு பாத்துருவேன். என்ன முறைக்கிற? யோ, என்ன கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணு பாத்துருவேன். நீ தானடி சொன்ன இந்த மூஞ்சிக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு. இந்த மூஞ்சிக்கு எத்தனை பேர் விழுகுறாங்கன்னு பாரு. விழுவாங்க விழுவாங்க. ஆளை மூஞ்சி முகரி பாரு. டேய், என்ன தவிர எவளையாவது பார்த்தா அவனை கொன்றுவேன். ஏங்க, இப்ப கொள்ளு பாக்கலாம். ஏங்க, இவ்வளவு நேரம் பேசின பேச்ச இப்ப பேசிட்டு பாக்கலாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க பெரிய பேரழகதான். நீ விளையாட்டுக்கு சொன்னியோ இல்ல நம்ம 2 பேரும் விளையாடலாம்னு சொன்னியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அதை குடுக்கறேன்னு சொன்னல, அந்த 50 கிச கொடு பாக்கலாம். நான் எப்ப தரேன்னு சொன்னேன்? நீ தரேன்னு சொல்லல, ஆனா எனக்கா எடுத்துக்கணும்னு தோணுது. எடுத்துக்கவா? 50 டைமா? எனக்கு 500 முறை கூட ஓகே தான். இருந்தாலும் என் செல்லும் நீ தாங்க மாட்டல, அதான் 50 போதும். நானா தாங்குவேன். பாருடா. சரி, வெறும் முத்தம் மட்டும் எடுத்துக்கவா இல்ல மொத்தமா எடுத்துக்கவா? ம், மொத்தம் மட்டும் போதும். ஏண்டி? எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல ஃபீவர்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைங்க, அதான் ஒரு 5 நாளைக்கு தள்ளி இருக்கணும். ஓ, சரி சரி, புரியுது. அப்போ முத்தம் மட்டும் எடுத்துக்கிறேன். சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே. இந்நாள்
100 கம்ப்ளீட் ஆகல. மிச்சத்தை நாளைக்கு வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். அப்போ ஓகே. வட்டியோட சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துடணும். ம் ஏண்டி இப்போ என்ன ஹிட்லர்னே கூப்பிடுறேன். நான் உங்ககிட்ட அப்படியே நடந்துக்கிறேன். அது அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சா. ஆஃபீஸ்க்கு வந்த புதுசுல எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுந்துட்டே இருப்பீங்களா? அப்பதான் எனக்கு காரணம் தெரியல. ஆனா இப்பதாங்க புரியுது. சாரிடி, நிறைய டைம் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க. இப்ப எதுக்கு அந்த பழைய கதையெல்லாம்? சரிடி, நீ நல்லா தூங்கு. இந்த மாதிரி நேரத்துல ஸ்டொமக் பாடி எல்லாமே பெயினா இருக்கும். இவ்வளோ நேரம் பெயினாக தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பெயின் தெரியல. உங்களை இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது ரிலாக்ஸ்டா இருக்கு. ம் ஹர்ரா. சரி, குட் நைட். தூங்கலாம். ம் லவ் யூ. உங்க அம்மா முதல்ல பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அது குக்கிங்கா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன் 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 என் குக்கிங்க்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தான் சமைப்பேன். ஏன் அன்னைக்கு கூட பூண்டு குழம்பு வச்சேன்ல, நல்லா தானே இருந்துச்சு. அதைத்தான் நாங்க 4 பேரும் சாப்பிடவே இல்லையே. எங்க 4 பேருக்கு பூண்டு வாசமே பிடிக்காது. சாப்பாட்டெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். சரி சரி, முதல்ல 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. அடியே, இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சோம். ஏங்க ரொம்ப பண்ணாதீங்கண்ணே, நான் நல்லா தான் சமைப்பேன். இன்னைக்கு சிக்கன் மட்டன் நண்டுன்னு அசத்திடுறேன் பாருங்க. ஏண்டி, எனக்கு ஒரு டவுட். போலீஸ்காரி நீ இத்தனை நாளா ட்ரைனிங் வேலைன்னு அதுலயே பிஸியா இருந்திருப்பேன். உனக்கு எப்படி குக்கிங் பண்ண வருது? போலீஸா இருந்தா சமைக்க கூடாதா என்ன? என் வீட்ல அப்பா தான் எனக்கு சமைச்சு போடுவாரு. பக்கத்துல என்னை எப்பவும் நிப்பாட்டி வச்சுட்டு தான் சமைப்பாரு. அதை பார்த்து பார்த்து நானும் கொஞ்சம் அப்படியே கத்துக்கிட்டேன். ஓ, அப்படி. சரி, ஒரு ஆளா நின்று நீ சமைக்க வேண்டாம். இன்னைக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்படியா? சரிங்க. அப்படின்னா அந்த வெங்காய தக்காளியை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு பேச்சுக்கு கேட்டா உடனே வேலை செய்ய சொல்றேன். நீங்க தானே கேட்டீங்க, இருந்து கட் பண்ணி கொடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹோய் ராக் ஸ்டார். சொல்லு பூஜா. ஹேய், பெரியவங்கள பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. பரவாயில்ல விடுங்கக்கா, நான் வெளியே போறேன். லட்சுவையும் கூட்டிட்டு போட்டுமா? லட்சுவா? அவ எதுக்கு உன் கூட? நான் இங்க வந்ததுமே அவ வெளியே போகணும்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வரனே, பக்கத்துல தான். நீ மட்டும் எப்படி தனியா போவ? உனக்கு இந்த ஊர்ல தான் யாரையும் தெரியாதே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அருண். நான் டிரைவரை கூட்டிட்டு தான் போறேன். லட்சுவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பூஜா. அவ இருக்கட்டும். நீ போயிட்டு வா. அக்கா நீங்களாவது சொல்லுங்க. அப்பா ப்ளீஸ் பா, நானும் போயிட்டு வரேன் பூஜா கூட. இல்லடா, உன்னை ஈவினிங் அப்பா வெளியே கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பூஜா கூடயே போறேன். ப்ளீஸ் பா ப்ளீஸ். ஏங்க விடுங்க, போயிட்டு வரட்டும். பூஜா நீ கூட்டிட்டு போ. ம் சரிங்கக்கா. லட்சு வாங்க. அப்பா ப்ளீஸ் பா, நான் போறேன். வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும். ஆன்ட்டி கைய இறுக்கமா புடிச்சுக்கணும். விட்டுட்டு எங்கேயும் ஓடக்கூடாது. சரி பூஜா, பார்த்து பத்திரம். ம் சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து காய்கறி நறுக்கி கொடுங்க. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை கவனிச்சியா? என்ன கவனிக்கணும்? இந்த பூஜா எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏங்க வந்ததுமே அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா பேசி பழகுறத பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணா தான் தெரியறா. எப்பவும் போலீஸ்கார புத்தியை வச்சு ஒருத்தங்களை சந்தேக பார்வையோடவே பாப்ப. இவ மேல உனக்கு சின்ன டவுட் கூட வரலையா? இவ வீட்டுக்கு வந்ததும் இவ மேல ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. ஆனா இப்போ அது இல்ல. அவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப கியூட்டாவும் சின்ன பிள்ளைத்தனமாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு என்னமோ அப்படி தோணல. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இதுவும் நடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுல நல்ல பேர் எடுத்து அப்படி என்னத்தை சாதிக்க போகுது? என்னன்னு எனக்கு தெரியல. பட் இவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன டவுட்டாவே இருக்கு. எப்பவும் இந்த மாதிரி கிரிமினலா நான் தான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு பதிலா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இப்ப விடுங்க. எனக்கு இதெல்லாம் யோசிக்கிற மைண்ட் செட்டே இப்ப இல்ல. அப்போ மேடம் வேற என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு பொறுப்பான பொண்டாட்டியா நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். சமையல்ல மட்டும்தான் அந்த பொறுப்பெல்லாம் காட்டுவீங்களா? இல்ல எல்லாத்துலயும் தான். ஹர்ரா